ஆண்டவர் யோபு பார்த்து கேள்வி கேட்கிறார். என்னன்னு சொல்லி கேட்கிறாரு, நான் பூமி அஸ்திபாரப்படுத்தினல்ல, நான் பூமிக்கு இந்தந்த இடத்துல கல் வச்சனல்ல, அடிக்கல் நாட்டினல்ல, அப்பொழுது நீ எங்கிருந்த அத அதிவாளியான நீ எனக்கு சொல் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். முதலாவது ஆண்டவர் எப்படி சொல்லி கேட்கிறார் பாருங்களேன். அவர் உருவாக்கினதை குறித்து அவர் அதிசயங்களை விவரிக்கிறார் யோபு இடத்துல. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை உருவாக்க அவர் முடியும். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உருவாக்குற அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். ஒரு இல்லாத காரியத்திலிருந்து அவர் உருவாக்க அவரால் முடியும். ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால்தான் முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் உருவாக்குகிற அதிசயத்தை செய்கிறார். நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க, நான் வெறுமையான பாத்திரமா இருக்கிறேங்க, என் வாழ்க்கையில எல்லாரும் அற்பமா என்ன பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகனே, உன்னை உருவாக்குகிற தேவன் நான் இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிற நான் தேவன் நான் இருக்கிறேன், உனக்காக அற்புதத்தை நான் உருவாக்குவேன், உனக்காக அதிசயத்தை நான் என் வாழ்க்கையில் உருவாக்குவேன். நான் உருவாக்குகிற தேவன், நான் உருவாக்குகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் என்று சொல்லி அவர் பெயர் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தங்க, ஒண்ணுமே இல்லாட்டி கூட அவர் நினைத்தால் உருவாக்க முடியும். பிசாசானவன் என்ன செய்வான் தெரியுமா, அவன் கொள்ளை அடிக்கிறவனா இருக்கிறான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவன் திருடன், திருடவும் அழிக்கவும் கொள்ளவும் வருகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் இயேசுவோ அதை உருவாக்குகிறவராயிருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் உருவாக்க ஆண்டவரால் முடியும். நீங்க சொல்லலாம், எல்லாரும் என்ன தூக்கி வீசுறாங்க, எல்லா இடத்திலும் நான் தூக்கி வீசப்படுறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல மகனே, உன்னை உருவாக்க என்னால் முடியும், உன்னை உருவாக்கி மறுபடியுமாய் நிலைநிறுத்த என்னால் முடியும். அவர் உருவாக்குகிற அதிசயத்தை உடைய தேவன், அவர் உருவாக்குகிற அதிசயத்தை உடையபடியால் தான் அவர் சொல்லுகிறார், உன்னை நான் உருவாக்குவேன், உன்னை நான் உருவாக்குவேன் என்று